ஏங்க வீட்டில் விதவிதமாக உணவை வச்சுட்டு இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க உண்ணாவிரதம். ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிங்கிறதுக்கு பேர் உண்ணாவிரதம் இல்லைங்க, அதுக்கு பேர் கொலை பட்டினிங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அவங்க மனுஷங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வடிவேலன் சொல்லுவார் இல்லையா, என் தெய்வமே, என் கடவுளை, என் தெய்வமே அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க தெய்வமாக மாறிடுறாங்க. தெய்வம்னா நம்ம வயசான உடனே மண்டையை போட்டு தெய்வம் மாறாங்க, அந்த தெய்வம் இல்லை, வரம் கொடுக்கும் தெய்வம். பிரச்சனையே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா உண்மையிலே அவன் தெய்வம் ஆயிடுறான். என்ன ஒரு விஷயம், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு மனுஷனுக்கு கூட குறை பிரச்சனை இருக்கும், ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், 2 பிரச்சனை இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கும் ஆனால் நோய் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும், சாப்பிட சோறு இருக்காது. ஒரு மனுஷனுக்கு நல்ல குணங்கள் இருக்கும், கொடுக்க பணம் இருக்காது. மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மீண்டும் சந்திப்போம்.